வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ, திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் S பெரியசாமி, சோளிங்கர் மத்திய ஒன்றிய செயலாளர் SN பூர்ணச்சந்திரன் ஆகியோர் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் AL விஜயன் அல்லது அதிமுக கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் G சம்பத் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு கிட்டும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ராணிப்பேட்டை அமமுக மாவட்ட செயலாளர் NG பரத் தீபன் அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் C கோபால் ஆகியோரில் ஒருவருக்கு தேர்தலில் களம் காண வாய்ப்பு என அந்த தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்புமணி தரப்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் K சரவணன், ராமதாஸ் தரப்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் இவர்களில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இதேபோல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மருத்துவர் மாவட்ட அணி அமைப்பாளர் G கப்பில், நெமில் ஒன்றிய செயலாளர் சுபத்குமார் ஆகியோரில் பெயர் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கும் என அந்த தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாஜக சார்பில் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் நெமிலி P ஆனந்தன் அல்லது ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் N யோகேஸ்வரன் ஆகியோரில் ஒருவர் தேர்தலில் களம் காண்பார்கள் என்று கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஊடக அணி பொறுப்பாளர் அசோக்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உள்ளதால் அவர் தேர்தலில் பிரச்சார வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்.